ஒருவனே தேவனும் அப்படின்னார். குலம் ஒன்றே குலமும். அவனை உணர்ந்து அவனை அடையக்கூடிய நிலையில் சைவ நன்னெறியில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குலத்துக்கு கீழே வரும். ஒரே குலம் ஒன்றே குலம் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். இப்போது நம்ம ஒரு பிறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை நம்ம அறிவுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு வகையில் சிந்திச்சிங்கன்னா நமக்கு 6 அறிவு. இப்போ இந்த 6 அறிவு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நாமெல்லாம் ஒரு குலம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா உடம்பு அடிப்படையில் எடுத்துக்கோங்க. பிறவி உடம்பு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 பிறப்பு. அதில் 6வது வகை மனிதர். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய்ன்னு சொல்கிறார். அதில் 6வது வகை எதுங்க? மனித பிறப்பு. அப்படி உடம்பு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாமெல்லாம் மனிதர்கள். அறிவு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமெல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள். அப்படிங்கிற நிலை தான் நமக்கு உண்டு. பின்னால் நமக்கு நம்முடைய வாழக்கூடிய இடம், நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய தொழில், இதையெல்லாம் பொறுத்து அவர்களை வகைப்படுத்தினாங்க. இவங்க இன்ன குலம் இன்ன சாதி அப்படின்னு வச்சாங்க. அதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னா நாம் வாழ்கிற இடம், செய்யக்கூடிய தொழில், இதை பொறுத்து வச்சாங்க. ஆனால் அறிவு அடிப்படையிலையும் உடம்பு அடிப்படையிலும் ஒரே குலம் என்பது பொதுவான செய்தி. அதையும் தாண்டி நாம் யோசனை பண்ணோம்னா நாமெல்லாம் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய, இறைவனுக்கு ஆளாகக்கூடிய அந்த நெறியை நாம் பின்பற்றி ஒழுகி வாழ்கின்றோம். நாமெல்லாம் ஒரே குலம். அதான் சொன்னார், குலமிலர் ஆகினும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. மிக நலம் கொடுப்பது 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாயவே என்று சொன்னார். அப்போது நாம் உணர வேண்டியது, நீர் நினைந்து உய்மினே நன்றாக உணருங்கள்னார். நன்றாக நம்ம அறிவில் உணர வேண்டியது எது? நாமெல்லாம் ஒரு குலம், நமக்கெல்லாம் சிவபெருமான் ஒருவனே தேவன்னா கடவுள். அப்படி உணர்ந்தீங்கன்னா நன்றே நினைவின், நன்றாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நமனில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? யமன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யமன் இல்லாமல் போயிடுவான். அப்படி இல்லை, நம்மக்கிட்ட வரமாட்டான். இப்போ நம்மக்கிட்ட வரமாட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ யமனோ யம தூதுவர்களோ நம்ம உயிரை பற்றி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க நேராக எங்கே கொண்டு போவாங்க? நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம். அங்கே போன உடனே நம்ம உயிருக்கு அவங்க உடம்பை கொடுப்பாங்க. இது போற்றி பக்தோடைங்கிற ஞானசாத்திர நூலில் விரிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அவர்களுக்குன்னு சில ஆற்றல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க?